அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் காலதாமமாக ஆகிப்போச்சு, கொஞ்சம் மன்னிச்சுக்கணும். தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில பொதுக்குழு கூட்டம், சங்கத்தினுடைய மாநில தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நா. பெரியசாமி அவர்கள் தலைமை நடைபெற்றது. சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர், திருத்துறைப்பூண்டி ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் பாஸ்கர் அவர்களும் மற்றும் நிர்வாகிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றார்கள். இதில் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதற்கு முன்னதாக சில அரசியல் செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக உயர் படிப்புகள் படிப்பதற்கு நீட் நுழைவுத் தேர்வு கட்டாயம் என கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுதுதான் தகுதியானவர்களை உருவாக்க முடியும் என்று அதற்கு விளக்கம் அளிக்கப்படுகிறது. குறிப்பாக மருத்துவர்கள் நீட் நுழைவுத் தேர்வு எழுதி அதில் மதிப்பெண் பெற்று பாஸ் ஆகி அவர்கள் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து பயின்று மருத்துவர்களாக வந்தால்தான் நல்ல மருத்துவர்கள் நாட்டுக்கு கிடைப்பார்கள். ஆக அவருடைய தரத்தை உயர்த்துவதற்காக இந்த தேர்வு வைக்கப்படுகிறது என்று தொடர்ந்து சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த நீட்டெல்லாம் வருவதற்கு முன்னதாகவே ஆகச்சிறந்த மருத்துவர்கள் எல்லாம் இன்றைக்கும் பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்து, அந்த நீட்டு நுழைவுத் தேர்வு எப்படி நடைபெறுகிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த தேர்வுக்கு வருகிற மாணவர்கள் குறிப்பாக மாணவிகள் என்ன பாடுபடுத்தப்படுகிறார்கள் என்பது தெரியும். தனி அறையில் கொண்டு போய் ஆடைகளை களைந்து சோதனை செய்து தான் உள்ளே அனுப்புகிறார்கள். ஏன்னா அந்த அளவிற்கு மிக பாதுகாப்பாக அந்த தேர்வு நடைபெற வேண்டும் என்று தேர்வுக்குழு கருதுகிறது. ஆனால் இந்த ஆண்டு பார்த்தால் நீட் நுழைவுத் தேர்வில் ஏகப்பட்ட குளறுபடி, நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு குளறுபடி. கிட்டத்தட்ட 4750 மையங்களில் 23 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். இந்த தேர்வு எழுதுகிற காலத்தில் மே மாதம் 5ஆம் தேதி தேர்வு நடைபெற்றது. 14ஆம் தேதி, ஜூன் 14ஆம் தேதி முடிவு அறிவிக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை, திடீரென ஜூன் 4ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து அதனுடைய முடிவுகள் வெளியாகிற தினத்தில் பரபரப்பாக இதுவும் சேர்த்து வெளியிடப்பட்டது. என்ன காரணத்திற்காக என்று தெரியவில்லை. ஆனால் தேர்வு நடைபெறுகிற மே 5ஆம் தேதிக்கு முதல் நாளே வினாத்தாள் வெளியாகிவிட்டது. மாணவரிடம் பணம் பெற்றுக்கொண்டு வினாத்தாள்களை வழங்கியிருக்கிறார்கள். வினாத்தாள் வெளியானது மட்டுமல்ல, மாணவர்கள் எழுத வேண்டிய தேர்வை ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதியிருக்கிறார்கள். இதற்காக பல லட்சங்களில் கோடிகளில் எல்லாம் பணம் எல்லாம் பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்புறம் நேரம் தவறியது அல்லது பேப்பர் மாறியது என்று ஒரு காரணத்தை சொல்லி ஒரு 1500க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் என வழங்கப்பட்டது. உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்ற பொழுது ஒன்றிய அரசும் தேர்வு குழுவும் அந்த கருணை மதிப்பெண்களை திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் என்று அவர்களாகவே திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். இந்த குளறுபடிகள் குறித்து கூறுகிற பொழுது ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் எந்த குளறுபடிகளும் நடக்கவில்லை, எந்த தவறுகளும் நடக்கவில்லை, எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே அரசின் மீது குறை கூற வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறார்கள், குறிப்பாக இந்தியா கூட்டணி சொல்லுகிறார்கள் என்று பத்திரிகைகளெல்லாம் பேட்டி கொடுத்து எல்லா ஏடுகளிலும் அந்த செய்திகளெல்லாம் வந்தது. ஆனால் பிறகு என்ன சொல்லுகிறார், தவறு நடந்திருப்பது உண்மைதான் என்று தவறை ஒப்புக்கொள்கிறார். தவறு நடக்கவில்லை என்று முதல்ல சொல்றாரு. இப்போ தவறு நடந்திருக்கிறது என்பது உண்மைதான் என்று சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல தேர்வு லட்சியப்பட்டு விட்டது. நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு தேர்வுக்கு அறிவித்து விட்டு அதுவும் வெளிமாநிலங்களில் சென்று தேர்வு எழுதக்கூடிய நிலைமை. அவர்களெல்லாம் தேர்வு மையங்களுக்கு சென்று விட்டார்கள். திடீரென தேர்வு கிடையாது என்று ரத்து செய்யப்படுகிறது. மாணவர்களுக்கு கடுமையான பணச்செலவு, மன உளைச்சல், பெற்றோர்களுக்கு மன உளைச்சல், திரும்ப எப்பொழுது தேர்வு நடைபெறும் என்று தெரியவில்லை போன்ற பல்வேறு பிரச்சனைகள். இவைகளுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்பது? அரசு பொறுப்பேற்க வேண்டும். குறிப்பாக கல்வி அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டாம். அந்த தேர்வுக்குழுக்குரிய தலைவரை அவரை பணியிட நீக்கம் செய்ததுனால இந்த பிரச்சனை தீர்ந்து விடாது. அல்லது சிபிஐ விசாரிப்பதனால செய்திகள் வரும், என்ன நடந்தது என்கிற
உண்மைகள் வெளிவரும். அதற்கு மேல் பாதிப்புகளை சரி செய்துவிட முடியாது. ஆகவே ஒன்றிய கல்வி அமைச்சர் தார்மீக ரீதியாக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும். அதேபோல கல்வி மாநில பட்டியலில் சேர்க்க வேண்டும். இது வலுக்கட்டாயமாக ஒன்றிய அரசு தன் கையில் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருப்பது ஏற்புடையதல்ல, சரியும் அல்ல. ஏற்கனவே மாநில பட்டியல் தான் இருந்தது. மாநில பட்டியல் இருந்ததை ஒன்றிய அரசின் பட்டியலுக்கு கொண்டு சென்றார்கள், பறித்து கொண்டு சென்றார்கள். அந்த தவறை அனுமதிக்க முடியாது. ஆகவே மாநில பட்டியலுக்கு கல்வி வர வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல இப்ப நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டாம், விதிவிலக்க வேண்டும் என்று தான் ஏற்கனவே தமிழ்நாட்டில் கோரப்பட்டது. சட்டப்பேரவையில் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டது. அதிமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது, திமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதனால் எந்த மதிப்பும் அளிக்கவில்லை. இன்றைக்கும் அது குடியரசுத் தலைவரிடத்தில் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டையும் கடந்து பல மாநிலங்களில் நீட் தேர்வு வேண்டியதில்லை என்கிற கருத்து பல மாநிலங்களில் வலுவான கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதை ரத்து செய்வதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். தமிழக மீனவர்கள் பிரச்சினை குறித்து நாடாளுமன்ற தேர்தல் காலத்தில் நம்முடைய பிரதமர் மிக விரிவாக பேசினார். திமுகவும் காங்கிரசும் சேர்ந்து கச்சத்தீவை அண்டை நாட்டுக்கு தாரை வார்த்து விட்டதாக குறிப்பிட்டெல்லாம் சொன்னார். இப்போ தேர்தல் முடிஞ்சிருச்சு. இது அப்போ அவர் சொன்ன அர்த்தத்தை நாங்கள் பொதுமக்கள் புரிந்து கொண்டது கச்சத்தீவை திரும்ப தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான். பார்த்தா தமிழக மீனவர்களுக்கு தொடர்ந்து இலங்கை கடற்படையால் தொடர்ந்து துன்புறுத்தப்படுகிறார்கள். இப்பொழுது 22 மீனவர்கள் அவர்கள் பயன்படுத்திய 3 படகுகள் அனைத்தும் படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டோம், மீனவர்கள் கைது செய்யப்பட்டோம். இப்போ இலங்கை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 4 பேர் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். இதற்கு முன்னதாக 4 பேர் இருக்கிறார்கள். இதற்கு முன்னர் இங்கிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட படகுகள் எல்லாம் அங்கே துறைமுகத்தில் தான் வீணாக போய் கிடக்குது. ஒன்று 1 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள படகுகள் கூட இனிமேல் பயனளிக்குமா அளிக்காது என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிற மீனவர்கள் இப்போ ராமேஸ்வரத்தில் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்காது. இப்போ சில மாதங்கள் மீன்பிடிப்பதற்கான தடை விதிக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு கடல் சீற்றம், மீன்பிடிக்க போக முடியல. இப்போ தான் நாள் மீன்பிடிக்க போனால் 22 பேர் கைது என்பது துயர செய்தி. ஆகவே அவர்களை விடுவிப்பதற்குரிய நடவடிக்கைகளை ஒன்றிய அரசாங்கம் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்பது மட்டுமல்ல, நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் பேசியதைப் போல முந்தைய ஆட்சிகளால் கொடுக்கப்பட்ட அந்த கச்சத்தீவை திரும்பவும் இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கு, தமிழ்நாட்டோடு இணைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அண்டை நாடான இலங்கை இந்தியாவினுடைய நட்பு நாடு. இலங்கையினுடைய அதிபர் அண்மையில் கூட ஒரு செய்தியை சொல்லியிருந்தார். மிக கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இலங்கை சிக்கி தவித்த பொழுது பக்கத்து நாடான நட்பு நாடான இந்தியா 29,247 கோடி ரூபாய் எங்களுக்கு கடன் கொடுத்து எங்களது நெருக்கடியிலிருந்து மீட்டார்கள் என்று மிகுந்த பெருமிதத்தோடு இலங்கை அதிபர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கச்சத்தீவை மீட்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதே மாதிரி மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டம் ஐக்கிய முன்னணி ஆட்சி காலத்தில் நாடாளுமன்றத்தில் சட்டமாக நிறைவேற்றப்பட்டு இப்பொழுது நாடு பூராக அமல்படுத்தப்பட்டு வருகிறது. அதனால் இது நாடு பூராக அமல்படுத்துகிற பொழுது மன்மோகன் சிங் அவர்கள் இந்த திட்டத்தை தொடக்கி வைக்கிற பொழுது இந்த திட்டத்தை செயல்படுத்த நிதி ஒரு பொருட்டல்ல, எவ்வளவு நிதி வேண்டுமானாலும் ஒதுக்கப்படும் என்று அறிவித்தார். ஆனால் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு படிப்படியாக நிதி குறைக்கப்பட்டே வருகிறது. உதாரணமாக குறிப்பாக தமிழ்நாட்டில் 1 கோடி பேர் இந்த அடையாள அட்டை பெற்றிருக்கிறார், ஜாப் கார்டு. மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் விண்ணப்பம் செய்த அத்தனை பேருக்கும் ஜாப் கார்டு கொடுக்க வேண்டாம். 1 கோடி குடும்பங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. 1 கோடி குடும்பங்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருப்பது உண்மை. எல்லாத்தையும் அந்த அட்டை இருக்குது. அவள் அத்தனை பேருக்கும் 100 நாள் வேலை கொடுக்க வேண்டும். ஒரு குடும்பத்திற்கு 100 நாள். நாங்கள் சொல்வது ஒரு நபருக்கு குறைந்தபட்சம் ஆண்டுக்கு 200 நாள் 250 நாள் வேலை கொடுக்க வேண்டும் என்று எங்களது கோரிக்கை, சங்கத்தினுடைய கோரிக்கை.
ஆனால் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிற அடிப்படையில் ஒரு குடும்பத்திற்கு குறைந்தபட்சம் 100 நாள் வேலை கொடுக்கப்பட வேண்டும். அவ்வாறு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் 100 கோடி வேலை நாட்கள், இந்த 1 கோடி பேருக்கும் குடும்பத்திற்கும் ஜாப் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. அந்த அடிப்படையில் 100 கோடி வேலை நாட்களுக்கு உரிய நிதியை ஒன்றிய அரசாங்கம் ஒதுக்க வேண்டும், தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு ஒதுக்க வேண்டும். அவ்வாறு ஒதுக்கவில்லை. அதற்கு மாறாக 1/5 பங்கு மட்டும்தான் ஒன்றிய அரசாங்கத்திடம் நிதி வருகிறது. அதாவது 20 கோடி வேலை நாட்களுக்கு மட்டும்தான் நிதி வருகிறது. இந்த கூட்டத்தில் அதை தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம். ஆகவே 1 கோடி குடும்பங்களுக்கு அட்டை கொடுத்துவிட்டு 20 கோடி அட்டைகளுக்கு மட்டுமே பணம் அனுப்புவோம் என்று சொன்னால் மீதம் 1/5 பங்கு மீதம் இருக்கிற 80 கோடி பேருக்கு எப்படி வேலை கொடுக்க முடியும் என்கிற வினா எழுகிறது. ஆகவே இதை தவிர்ப்பதற்குரிய நடவடிக்கையை ஒன்றிய அரசாங்கம் எடுத்து முழு தொகையும் மாநில அரசுக்கு அனுப்பி இந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும். அதேபோல தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தை பொறுத்தமட்டில் தின ஊதியம் ஒரு நாள் ஒன்றுக்கு 700 ரூபாயாக இருக்க வேண்டும். அதேபோல வேலை நாட்கள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பது தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அதேபோல அரசியல் கட்சிகளும் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் ஊதியம் உயர்த்தப்படும். இப்போ நாடாளுமன்றத்தில் 400 ரூபாய் வரை உயர்த்தப்படும், அதே மாதிரி வேலை நாட்கள் அதிகரிக்கப்படும் என்றெல்லாம் தேர்தல் காலத்தில் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். ஒன்றிய அரசாங்கம் இது குறித்தும் பரிசீலித்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இப்பொழுது கிடைக்கக்கூடிய ஊதியம் என்பது வெறும் 319 ரூபாய் தான் ஊதியம். அதாவது 300 ரூபாய் ஊதியம் கொடுக்கணும். இந்த முழு அளவுக்கான ஊதியம் எங்கேயும் கிடைப்பதில்லை. இதை விட குறைவாகத்தான் கிடைத்து கொண்டு இருப்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் பல வாரங்களாக வேலை கிடையாது, வேலை கொடுக்கப்படலை. வேலையில் நிதி இல்லைன்னு காரணம் சொல்கிறாங்க, வேலையே கொடுக்கப்படலை. ஆக வேலை கொடுக்கப்படணும், இந்த ஊதியமும் உயர்த்தப்பட வேண்டும். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் வருகின்ற ஜூலை மாதம் 9, 10 ஆகிய 2 தினங்களுக்கும் அனைத்து ஊராட்சி மன்ற தலைவர்களையும் ஆயிரக்கணக்கான மக்களோடு சென்று சந்தித்து கோரிக்கை விண்ணப்பம் கொடுப்பது என்று இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே மாதிரி மற்றொரு தீர்மானம், கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற இந்த சம்பவம் விரும்பத்தகாத, யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத, சகித்து கொள்ள முடியாத சம்பவம் கடந்த 18ஆம் தேதி நடைபெற்று அதில் கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்தது, அது மெத்தனால் கலந்த காரணத்தினால் 100க்கு மேற்பட்ட கிட்டத்தட்ட 157 பேருக்கு மேற்பட்ட மருத்துவமனையில் இருக்கிறாங்க. இதுவரைக்கும் 59 பேர் இறந்திருக்கிறார்கள். மேலும் 17 பேர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இது ஒரு மிக மிக மோசமான, மிக மிக கவலைக்குரிய விஷயம். அந்த பகுதிக்கு நேரடியாக சென்றேன், ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்றேன், அதேபோல் மருத்துவமனைக்கும் சென்றோம். ஒவ்வொரு நோயாளியும் பார்த்து அவர் உடல்நலம் குறித்து விசாரித்து டாக்டர்களிடத்திலையும் கேட்டு எப்படி இருக்கிறார் என்னவென்று கேட்ட பொழுதெல்லாம் டாக்டர்கள், மருத்துவர்கள் நல்ல, உண்மையிலேயே மிக சிறப்பாக மருத்துவருடைய சேவை. கள்ளக்குறிச்சியில் ஒவ்வொரு நோயாளிக்கும் தனி படுக்கை ஒதுக்கி 3 செவிலியர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த நேரமும் அவர்கள் அங்கே இருந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று நிறுத்தியிருக்கிறார்கள். அப்போ மருத்துவர்கள் மிகச் சிறப்பான முறையில் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருப்பதை நேரில் காண முடிந்தது. ஆனாலும் மரணங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருப்பது மிகுந்த கவலை அளிக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு பல்வேறு நிவாரணங்களை அறிவித்திருக்கிறது. அவை உண்மையில் வரவேற்கத்தக்கது. அது பலர் பலவிதமாக சொல்கிறார்கள். சாராயம் குடித்து இறந்து போனவர்களை ஊக்குவிப்பதாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இந்த உதவி செய்யப்படுகிறது. ஒரே வீட்டில் தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, குழந்தைகள் இருக்கிறார்கள். என்ன செய்வது? அது மாதிரி ஒரு வீட்டில் பார்த்தா கணவர் இருக்கிறார், மனைவி இல்லை, இதை குடிச்சிருக்காங்க, இறந்து போயிருக்காங்க. கற்பமான மனைவி இருக்கிறார், கணவர் இல்லை. இதெல்லாம் அப்போ ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இந்த உதவிகள் செய்யப்படுகிறது. அந்த உதவியை கொச்சைப்படுத்தக்கூடாது. அதே நேரத்தில் இது நிரந்தரமாக இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக
மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்குரிய நடவடிக்கையை வட்டார அளவில் குழுக்கள் அமைத்து ஏற்பாடு செய்ய வேண்டும். அதில் அனைத்து கட்சிகளை பயன்படுத்தலாம், தன்னார்வ அமைப்புகளை பயன்படுத்தலாம், மாணவர் அமைப்புகளை, இளைஞர் அமைப்புகளை எல்லாம் பயன்படுத்தலாம். ஏன்னா இன்னைக்கு இந்த கள்ளச்சாராயம் மட்டுமல்ல, போதைப் பொருட்களும் ஆங்காங்கே விற்பனை செய்யப்படுகிறது. காவல்துறை நடவடிக்கை எடுத்து அவர்கள் எல்லாம் பறிமுதல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இந்த மது குடிப்பதால் ஏற்படுகிற ஆபத்து விபரீதங்கள் குறித்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்குரிய வட்டார அளவில் விழிப்புணர்வு கமிட்டியை அமைப்பது, விழிப்புணர்வு ஏற்படுத்துவது மட்டுமல்ல, அந்த பகுதியில் அங்கு சாராயம் போதைப்பொருள் விற்கப்படுமையானால் அதை காவல்துறைக்கு, வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவித்து அதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில் இந்த கமிட்டியை அமைக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல், ஒரு மாவட்டத்தில் இதுபோன்ற சாராயம் விற்கப்படுகிறது அல்லது போதைப்பொருள் விற்கப்படுகிறது என்று சொன்னால் அதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அதற்கு அந்த மாவட்ட காவல்துறை, மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை அதிகாரியை பொறுப்பாக்க வேண்டும். இப்போ இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம், கருணாபுரம், அது ஒன்றும் பெரிய குக்கிராமம் கிடையாது. கள்ளக்குறிச்சி நகரத்தில் 9வது 10வது வார்டு பகுதி. அது காவல் நிலையத்துக்கு பின்புறம் தான் இருக்குது அந்த வார்டு. அது உண்மையிலேயே ஒரு சகித்துக்கொள்ள முடியாதது. ஏதோ 18ஆம் தேதி நடந்தது, வாங்கி சாப்பிட்டாங்க, செத்து விட்டாங்கல்ல. 15-20 ஆண்டு காலமாக அங்கே நடைபெற்ற சாராய வியாபாரம், இந்த இப்போ யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் விற்பனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் மீது கிட்டத்தட்ட 15-20 வழக்குகள் இருக்கிறது. குண்டர் சட்டத்தில் பல முறை கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற தகவலை எல்லாம் அங்கு பொதுமக்கள் சொல்லுகிறார்கள். கல்வராயன் மலையிலிருந்து தங்கு தடை இல்லாமல் சாராயம் உற்பத்தி செய்யப்பட்டு அங்கே விற்பனைக்கு வருகிறது. இவர்கள் முகவர்கள் தான், அவ்வளவுதான் என்று சொல்லுகிறார்கள். இப்போ 15-20 ஆண்டு காலமாக சாராயம் அங்கே விற்பனை செய்யப்படும் என்று சொன்னால் அந்த காவல் நிலையத்திற்கு அது எப்படி தெரியாமல் எப்படி இருக்க முடியும்? நீதிமன்றத்துக்கு பின்புறம் இந்த கருணாபுரம், அங்கே எல்லா அலுவலகமும் இருக்கிறது. டிஎஸ்பி ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது. எல்லாருக்கும் எப்படி தெரியாமல் இருக்க முடியும்? அப்படியானால் இந்த கருணாபுரம் சம்பவத்திற்கு அந்த காவல் நிலையத்தில் உள்ளவர்கள், அதிகாரிகள் அத்தனை பேரும் உடந்தையாக இருந்திருக்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. ஆக அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு கடுமையான நடவடிக்கை எடுத்து மாவட்ட ஆட்சியர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உட்பட காவல்துறையினர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து அவர்களும் கைது செய்யப்பட வேண்டும். அவர்களையும் சாரித்து இந்த கொடு குற்றத்திற்கு துணை போனார்கள் என்கிற அடிப்படையில் அவர்களுக்கும் தண்டனை வழங்குவதற்குள்ள நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடுமையான விமர்சனங்கள் திமுக கூட்டணி கட்சிகள் மேல வச்சிருக்காங்க. குறிப்பா நீங்க இதே அதிமுக பீரியட்ல இந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா நீங்களாம் அதிகமா இது பண்ணியிருப்பீங்க, போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் இது பண்ணியிருப்பீங்கன்னா விமர்சித்து சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? நிர்மலா சீதாராமன், அண்ணாமலை, திரு எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இவங்க இந்த கூட்டணி பாஜக கூட்டணி, அன்புமணி ராமதாஸ், இவங்கெல்லாம் என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா, முத்தரசன் அறிக்கை விடணும். என்ன அறிக்கை விடணும் அப்படின்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் உடனடியாக பதவி விடணும்னு அறிக்கை விடணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதாவது இந்த சாராய பிரச்சனையை மையப்படுத்தி அவர்கள் அரசியல் செய்வதற்குள்ள முயற்சிகளை செய்கிறார்கள். இந்த அரசியல் சூழ்ச்சி எங்களுக்கு தெரியும். நிர்மலா சீதாராமன் டெல்லியில் இருந்துக்கிட்டு இதுக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவங்க நடத்தின தேர்வுகளில் ஏராளமான குளறுபடிகள் நடைபெற்றது. குளறுபடிகளை ஒன்றிய கல்வி அமைச்சரை ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஐக்கிய நாட்டு சபை விசாரணை வேணும்னு நான் கேட்குறேன். ஏன்னா சிபிஐ ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆகவே இதற்கு நியாயம் கிடைக்காது. சிபிஐ விசாரணை போதுமானதல்ல. ஆகவே ஐக்கிய நாட்டு சபை இந்த கல்வியில் ஏற்பட்ட, இந்த தேர்வில் ஏற்பட்ட குளறுபடிகளை விசாரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏட்டிக்கு போட்டி தானே. மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்திருக்குது. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முத்தரசன் சப்பக்கட்டு கட்டக்கூடாதுன்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாரு. என்ன நான் தப்பக்கட்டு பண்ணுறேன்? இந்த சம்பவத்தை கண்டிக்கலையா? அதிகாரிகள் மீது காவல்துறை கைது பண்ணணும்.
அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லலையா? திரும்ப திரும்ப சொல்கிறோம். வேற என்ன சொல்லணும்? எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு சிபிஐ விசாரணை வேணுங்கிறாரு, முதலமைச்சர் ராஜினாமா பண்ணுங்கிறாரு. சரி, ஒரு வாதத்துக்காக நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது எத்தனை முறை ராஜினாமா பண்ணியிருக்கணும்? தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடைபெற்றது. முதலமைச்சர் என்ன சொன்னார்? கோட்டையில் இருந்துக்கிட்டு தொலைக்காட்சியில் பார்த்தான் தெரிந்து கொண்டே சொன்னாரா இல்லையா? அவர் முதலமைச்சராக இருக்க பொழுது இதே மாதிரி 51 பேர் சாராய இதில் குடிச்சிட்டு சாகலையா? அப்போ ராஜினாமா பண்ணி நான் அப்படி ராஜினாமா பண்ணேன் சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி. இது தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டிற்காக என்னுடைய கவனத்திற்கு இல்லாமல் என்னை அத்துமீறி நடந்து விட்டது, நான் தான் முழு பொறுப்பதற்கு, காவல்துறைக்கு நான் தான் பொறுப்பு, ஆகவே நான் ராஜினாமா செய்து ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன், அந்த முன்னுதாரணத்தை பின்பற்றி இப்பொழுது இருக்கிற முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும்னு சொன்னார்னா நான் கைதட்டி வரவேற்பேன். தொலைக்காட்சியில் பார்த்தா பொதுமக்களுக்கு என்ன தெரியுமோ அதான் எனக்கும் தெரியும் சொன்னார் முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் இப்போ சிபிஐ விசாரணை வேணும் ராஜினாமா பண்ணுங்கிறாரு. அவர் என்ன எதிர்பார்க்குறாங்க? இதில் அரசியல் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. நடந்திருப்பது யாரும் ஏற்க முடியாது. முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார். சப்பக்கட்டு கட்டல அவர் எடுக்கணும்னு நான் சொல்லுவேன். முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கலன்னா முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கவில்லை கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லுவேன். கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லும் 8 மணி நேரம் வேலையை 12 மணி நேரம் வேலையாக்கிச்சது அரசு. அப்போ என்ன வாய முடிட்டு சும்மா உட்காந்துருந்தோம்? உடனடியாக இதை வாபஸ் வாங்க வேண்டும்னு சொன்னோம். வாபஸ் வாங்கலைன்னா பெரிய நடத்துவோம்னு சொன்னோம். முதலமைச்சர் கடிதம் கொடுத்தா 2 நாளில் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை திரும்ப பெற்றார்கள். அதனால மாங்காய் புளிக்குதா வாப்புளிக்குதான்னு பேசிக்கிறதுல அர்த்தம் இல்லை. சார், இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் விசிகா உள்ளிட்ட எதிர்கட்சிகள்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கேட்குறாங்க. அந்த அனுமதியை கூட காவல்துறை தர மறுக்கிறாங்க. அரசின் கையில தான் காவல்துறை இருக்குது. உங்களுக்கு கூட்டணி இருக்க உங்களுக்கே அனுமதி தரலைன்னா அதை அனுமதி கொடுக்கவில்லை என்றால் தவறு. இன்றைக்கு எங்களுடைய அனைத்து இந்த இளைஞர் பெருமன்றமும் இந்திய மாத தேசிய சம்மேளனமும் இணைந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த சம்பவத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் அறிவித்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் சென்னையில் அறிவிச்சிருக்கிறாங்க. கட்சியினுடைய மாநில துணைச் செயலாளர் பங்கேற்பதாக அறிவித்திருக்கிறோம். அது மாதிரி ஒவ்வொரு கட்சிகளும் அறிவித்திருக்கிறது. இது ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்பது ஜனநாயகம். அது அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற உரிமை. அந்த உரிமையை காவல்துறை மறுக்கக்கூடாது. அப்படி மறுத்தால் அது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. அனுமதி வழங்கணும். மறக்கணும். அப்பவே ஒரு கடுமையான நடவடிக்கை இப்ப எடுத்திருக்கிறது மாதிரி அப்போ கொஞ்சம் சீரியஸா எடுத்திருந்து இது பண்ணியிருந்தா அந்த உயிரிழப்பு தவிர்த்துக்கலாம். அப்பையும் கடுமையாக எடுத்தார்கள். என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இந்த சட்டவிரோத காரியங்கள் நடக்கக்கூடாது என்பதற்குத்தான் தனியாக ஒரு பிரிவே காவல்துறையில் இருக்கு. மதுவிலக்கு பிரிவுன்னு ஒரு பிரிவு இருக்குது. டிஎஸ்பி இருக்காங்க, எஸ்பி இருக்காங்க, டிஐஜிலாம் இருக்காங்க. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கருப்பு ஆடுகளாக இருக்காங்க. கருப்பு ஆடுகளாக இருந்து கொண்டு வாரந்தோறும் மாமூல் பெற்றுக்கொண்டு ஒரு வழக்கு போடுறது, பொய் வழக்கு ஒன்று யார் மேலேச்சும் ஒரு வழக்கு போடுறது, நீதிமன்றம் நிறுத்தி, அதுவும் அதுலாம் ரொம்ப இப்போ தான் விசாரிக்கிற பொழுது ஒரே ஒரு பாட்டிலாம் கையில் கொடுத்து வழக்கு போடுறது. அதுக்கு ஒரு 2000 என்னமோ அவதாரம். அதை கொடுத்துட்டு அவர் வெளியில் வந்துடுவார். இவன் சம்பாதிக்கிற இடத்துலேருந்து கொடுத்து வந்துடுவார். இந்த கருப்பு ஆடுகள் இருக்கிற காரணத்தினால்தான் ஓராண்டுக்கு பின்னரும் இது தொடர்கிறது. இனிமேலும் தொடரக்கூடாது என்று சொன்னால் இந்த கருப்பாடுகள் முற்றிலுமாக களையப்படுவதற்குள்ள அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ள வேண்டும். அதனால தான் சொல்கிறோம், அந்த கள்ளக்குறிச்சி அந்த கருணாபுரத்துக்கு முன்புள்ள காவல் நிலையம், அதில் இந்த 15 வருஷமும் யாரெல்லாம் வேலை பார்த்தாங்க, டிஎஸ்பி யார், இன்ஸ்பெக்டர் யார், எஸ்ஐ யார், ஏடி யாருங்கிறத கண்டறிந்து அவர்கள் அத்தனை பேர் மீதும் நடவடிக்கை எடுக்கணும். அப்படி ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டால்தான் அடுத்த 100 வருஷம் கழிச்சு இது நடக்காது. இப்போ நீங்கள் கேட்குறீங்கள, ஏற்கனவே ஓராண்டுக்கு முன்னாடி நடந்து 22 பேர் அதில் செத்து போனாங்க. கரெக்டாக 1 வருஷம் கழிச்சு இப்போ திரும்ப கருணாபுரத்தில் நடக்குது. இப்போ கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இந்த நடவடிக்கை என்பது இதோடு முடிந்து விடக்கூடாது. இது தொடர வேண்டும். இது தொடர வேண்டும் என்பதற்காக தான் சங்க கூட்டத்தில் அங்கங்கே வட்டார அளவில் விழிப்புணர்வு கமிட்டிகள் அமைக்கணும். அந்த கமிட்டிகள் மக்கள் மத்தியில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த மட்டும் இல்லை, யாராவது ஒரு விற்பனை செய்தால் உடனடியாக தகவல் தெரிவிக்கணும். முதலமைச்சர் வேண்டுகோள் கொடுத்திருக்கிறார், பொதுமக்கள் தகவல் தெரிவிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இந்த கமிட்டியே செய்யணும். யார் தவறு செய்தாலும் தகவல் செய்தால் அப்போ ஒரு முழுமையாக இல்லாமல் செய்வதற்கு நடவடிக்கை நிச்சயமாக எடுக்க முடியும். அதை அரசு எடுக்க வேண்டும். அப்படி அரசு எடுக்கும் பட்சத்தில் நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம்.
அண்ணாமலை இவங்க எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஆளுநரை போய் சந்திச்சு இந்த விவகாரம் குறித்து பேசுறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஆளுநர் என்ன செய்வாங்க? அதாவது அவங்க அரசியல் பண்றாங்க. அண்ணாமலை வந்து தேர்தலும் போது என்ன பேசினார்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு 7-8 இடத்துல ஜெயிச்சிருவோம்னாங்க. தமிழ்நாட்டில் 7-8 நாடாளுமன்ற உறுப்பினர் நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னாங்க. அப்புறம் 2026 நாங்கள் தான் ஆட்சின்னு சொல்லியெல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க. ஒன்றும் நடக்கலை. அவருக்கு தினசரி அரசியல் செய்யணும். இதுக்கு ஏன் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுக்கணும்? தமிழ்நாட்டில் அதாவது மக்களை மதிக்காதவர்கள் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுக்கிறாரு அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களை அவமதிக்கிறார் என்று பொருள். மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் அவங்க கவர்னர்கிட்ட, குடியரசுத் தலைவர்கிட்ட, பிரதமர்கிட்ட கூட போகலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. மாநில அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. எடுக்கப்பட்ட நடவடிக்கை போதுமானதல்ல, இன்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு சொல்லணும். சட்டமன்றம் எதுக்கு இருக்குது? இதைகளை பற்றியெல்லாம் விவாதிப்பதற்கு தான். சட்டமன்றம் கூடியது. எல்லா கட்சிகளும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தது. எங்கள் கட்சியின் சார்பாக சட்டமன்ற குழு தலைவர் டி ராமச்சந்திரன் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தார். அதே மாதிரி ஒவ்வொரு கட்சி தலைவரும் கொடுத்தார்கள். அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை அதிமுகவும் கொடுத்துருக்கோம். அப்போ சட்டசபையில் இருந்து விவாதிக்காம கருத்துக்களை சொல்லி முதலமைச்சரிலிருந்து பதிலை பெறுவதற்குரிய உரிய நடவடிக்கை எடுக்காம சட்டசபையில் விரும்பத்தகாத செயலை செய்ததன் காரணமாக பேரவைத் தலைவர் அவங்கள ஒரு நாள் சஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஆனால் முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு? எதிர்கட்சி சபையில் இருக்க வேண்டாம். ஆகவே சபாநாயகர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த எடுக்கப்பட்ட நடவடிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன்னு ஒரு வேண்டுகோள் விடுத்து சபாநாயகர் ரத்து பண்ணி சபைக்கு வாருங்கள் என்று அழைச்சாச்சு. அன்னைக்கும் சபைக்கு முழுக்க வரல. அடுத்த நாளும் சபைக்கு வந்து கோஷம் போட்டுட்டு வெளியில் போகிறாங்க. இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இன்னைக்கும் கோஷம் போட்டுட்டு வெளியில் போனாங்களா தெரியுமா? ஏதாச்சும் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம். ஆகவே இன்னைக்கும் போக மாட்டாங்க. அப்போ சட்டசபை எதுக்கு? தமிழ்நாட்டில் பிரதான எதிர்கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அல்ல, காங்கிரஸ் கட்சி அல்ல, மற்ற கட்சிகள் அல்ல. பிரதான எதிர்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவரெல்லாம் அங்கே ஆதாரத்தோட சட்டமன்றத்தில் பேசி பதிலை பெறுவதற்குரிய நடவடிக்கையும், இந்த எடுத்த நடவடிக்கை போதுமானதல்ல, இன்னும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்துவதற்கும் அவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் ஏன் ஓடி ஒளிகிறாரு? வாய்ப்பையெல்லாம் பயன்படுத்தணும். அதே மாதிரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் 2-3 பேர் அங்கே இருக்கிறாங்க. முன்னாள் அமைச்சர் நம்ம நயினா நாகேந்திரன் அங்கே சட்டமன்றத்தில், அவர் தான் சட்டமன்ற கட்சியாளர், சட்டமன்றத்தில் பேசலாம்ல. ஏன் கவர்னர்கிட்ட போகிறாங்க? வானதி சீனிவாசன் இருக்காங்க, தேசிய தலைவர். அவங்க கவர்னர்கிட்ட போக வேண்டிய அவசியம் என்ன? அல்லது இந்த நடவடிக்கை போதுமானதல்ல, மேலும் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லணும். அதற்கு முதலாக சிபிஐ விசாரணை வேண்டும். அதுக்கு பதிலாக ராஜினாமா பண்ணணும். நாங்கள் கவர்னரை பார்ப்போம். கவர்னரை பாருங்கள். கவர்னரை பார்த்தா கவர்னர் என்ன பண்ணிடுவார்? ஆட்சியை கலைச்சிடுவாரா? ஆட்சியை கலைச்சிட்டா நாங்கள்லாம் ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்போமா? அதாவது வெற்று அரசியல் பண்ணுவது, மக்கள் பிரச்சனைகளை கவனம் செலுத்தாமல் மலிவான அரசியல், தரம் தாழ்ந்த அரசியல், விளம்பர அரசியல். இந்த அரசியலைத்தான் அண்ணாமலையும் எடப்பாடியும் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் திமுகவை சேர்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினர் மேலே குற்றம் சுமத்தினார். அந்த 2 சட்டமன்ற உறுப்பினர் சவால் விட்டுருக்காங்க. நிரூபித்தால் நான் அரசியலை விட்டு விலக தயார், பொது வாழ்க்கையிலேருந்து நான் விலக்கிக் கொள்ள தயார்னு அவங்க பதில் சொல்லி 3 நாள் ஆகுது. பெரியவர் ராமதாஸிலிருந்து என்ன பதிலும் வரல. சொன்னால் நீங்கள் நிரூபிக்கணும்ல. அதாவது வேண்டுமென்றே பிறர் மீது பழி சுமத்துவது, மலிவான அரசியல் பேசுவது, அது மக்களுக்கு பயன்படாது. பத்திரிகையில் வேணால் செய்தி வரும், தொலைக்காட்சியில் நீங்களாம் எங்கள் செய்தியை விட்டுட்டு தலைப்பு செய்தியாக போடுவீங்க. அவர் படம் அண்ணாமலை படமும் ராமதாஸ் படமும் எடப்பாடி பழனிசாமி படமும் முதல் படமும் வரும். அதுக்கு பயன்படுமே தவிர மக்களுக்கு ஏதாவது பயன்படுமா? ஒருபோதும் பயன்படாது. ஆக்கப்பூர்வமாக அவர்கள் ஒரு நல்ல ஒரு எதிர்கட்சி என்கிற முறையில் செயல்பட வேண்டும் என நான் இப்பொழுதும் அதிமுக கேட்டுக்கொள்வது, நீங்கள் பிரதானமான எதிர்கட்சி, சபையை புறக்கணிப்பதை கைவிட்டு சட்டமன்றத்திற்கு வாருங்கள், உங்களது கருத்துக்களை ஆணித்தரமாக சொல்லுங்கள், அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்துங்கள், தேவைப்பட்டால் அதன் மீது வாக்கெடுப்பு கூட நடத்துங்கள் என்று நான் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போலாம். விக்கிரவாண்டி என்ன பெருசு பண்ணாலும் அங்கே ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. 1 லட்சம் ஓட்டில் அங்கே ஜெயிப்போம். கேட்டிருந்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். விக்கிரவாண்டி தேர்தலை பயன்படுத்தி போடுங்க. நான் சொல்கிறேன், கள்ளக்குறிச்சியை
விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு பயன்படுத்தலாமான்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. அங்க நிக்கிறது யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி நிக்குது, பாஜக ஆதரிக்குது. அதிமுக தேர்தலில் ஏன் போட்டி போடல? தேமுதிக தேர்தலில் ஏன் அங்கே போட்டி போடல? அங்கே இவங்கெல்லாம் போட்டி போடலை. ஆனால் சட்டசபையில் சேர்ந்து செயல்படுறாங்க. அப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஏதாவது பண்ணலாமான்னு பார்க்குறாங்க. இவர்கள் எத்தனை குட்டிக்கரணம் அடித்தாலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எதுவும் நடக்காது. எங்கள் அணியின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கிற சிவா 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்.